விடுமுறைக்கு பின்பு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 27/9/2024 அன்று காலாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மற்றும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மட்டும் இன்று திறக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பள்ளிக்கு சென்றனர். தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் அனைத்தும் தூய்மை செய்யப்பட்டு நோய்க்கிருமிகள் பரவாத வண்ணம் முழுவதுமாக ஆயத்தமான நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. யார் வந்தாலும் யார் போனாலும் திரைத்துறைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும், ரஜினி குதிரை போன்றவர் விழுந்தாலும் ஜெயித்து விடுவார் என முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்கபுரம் சாலையில் புதிதாக 5 திரைகள் கொண்ட திரையரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இந்த திரையரங்கமானது மிக பிரம்மாண்டமான முறையில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து நடிகர் விஜய் சினிமா துறையிலிருந்து விலகியது திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், யாரோ ஒருவரை நம்பி சினிமா துறை இல்லை, யார் வந்தாலும் போனாலும் சினிமா மற்றும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். மேலும் ஜெயிலர் படத்தை விட வேட்டையன் படம் மிக நன்றாக இருக்கும் என்றும் கூறினார். ஒன்றும் வராது. எல்லா நடிகர்களும் இன்னைக்கு விஜய் பின்னால் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க, ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித் வந்தாங்க. விஜய் அஜித்துக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வருவாங்க. காலங்காலமா சினிமா பொறுத்தளவுல யாரு வந்தாலும் யாரு போனாலும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. மக்களுக்கு இன்னைக்கு வந்து எப்படின்னா பிரம்மாண்டத்தை விரும்புறாங்க மக்கள். எல்லாம் பேன் இண்டியா படங்கள் தான் ஜாஸ்தி வருது. அதனால யாரும் ஒருத்தர் நம்பி இன்னைக்கு சினிமா இல்லை. சினிமாவை பொறுத்தவரை ஒரு கூட்டு முயற்சியா மாறிடுச்சு. எல்லா மொழிகளுடைய எல்லா நடிகர்களும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அப்புறம் இந்த மாதிரி தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ல இருக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதை பத்தி கவலைப்படுறது இல்லை, குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான குவாலிட்டியோடு இருக்கும்போது அவங்கள பொறுத்தவரை வந்து நிச்சயமா எந்த நடிகர்கள் நடித்தாலும் படம் நல்லா இருக்குன்னு மக்கள் வர்றது ரெடியா இருக்காங்க. ஒரு பெரிய சமீபத்தில் வாழைன்னு ஒரு படம் வந்தது, சின்ன படம் தான், பிரமாதமா போச்சு. இப்போ ஓடிட்டு எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கோரமண்டல் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என பாரத மக்கள் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை எண்ணூர் பகுதியில் இயங்கி வரும் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு அமோனியா வாயு கசிந்து வடசென்னை மக்கள் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகினர். அப்போது தற்காலிக நடவடிக்கையாக தமிழக அரசு கோரமண்டல் தொழிற்சாலையை மூடியது. மீண்டும் தற்போது தொழிற்சாலை திறக்கப்பட்டுள்ளது. இது வடசென்னை மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாரத மக்கள் கழகம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தவர், நிரந்தரமாக மூடவில்லை என்றால் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். மக்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 12/9/2024 அன்று சென்னை மாவட்ட ஆட்சியரை எனது தலைமையில் சந்தித்து மனு அளித்திருந்தோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மனு கொடுத்த பொழுது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வடசென்னையில் வாழும் மக்களின் நலன் கருதி தமிழக அரசு கோரமண்டல் ரசாயன தொழிற்சாலையை நிரந்தரமாக இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நடவடிக்கை அப்படி எடுக்காத பட்சத்தில் மக்கள் நலன் கருதி எனது தலைமையில் நான் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம், அந்த கோரமண்டல் ரசாயன தொழிற்சாலையை இழுத்து மூட முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் என் பாரத மக்கள் கழகம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் 40 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இவ்வாறு வரும் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு மேலே செல்ல ரோப்கார் வசதி உள்ளது. இந்த ரோப்கார் சேவையானது மாதத்திற்கு ஒரு முறையும் ஆண்டிற்கு 1 மாதமும் நிறுத்தி வைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம்.
அந்த வகையில் பழனி கோவில் ரோப்கார் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 40 நாட்களுக்கு சேவை நிறுத்தி வைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதுவரை பக்தர்கள் படிப்பாதை, மின் இழுவை ரயில் ஆகியவற்றை பயன்படுத்தி மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுமாறு திருக்கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பொன்னமராவதி அருகே திடீரென டீ கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசம்பாளையம் பகுதியில் பெருமாள் என்பவர் டீ கடை மற்றும் சிறிய அளவிலான ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல வியாபாரம் முடித்துவிட்டு கடையை பூட்டி சென்றுள்ளார். அப்போது நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் பயங்கர சத்தத்துடன் கடையில் இருந்த சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் விரைந்து தீயை அணைக்க முயற்சித்தனர். பின்னர் பொன்னமராவதி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான டிவி, பிரிட்ஜ், கிரைண்டர் உள்ளிட்ட மின்சார பொருட்கள் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனையடுத்து காரையூர் காவல்துறையினர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிவன் கோவிலில் துர்க்கையம்மன் சிலை உடைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே கரடிசித்தூர் கிராமத்தில் சிவன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் கடந்த 2022ஆம் ஆண்டுதான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் கோவிலில் தினசரி பூஜை செய்ய வந்தபோது கோவிலில் உள்ள சிலைகள் உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கோவில் குருக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பார்த்தபோது கோவிலில் உள்ள 18 கை துர்க்கையம்மன் சிலை மற்றும் 8 கைகள் உள்ள துர்க்கையம்மன் சிலை முழுவதையும் உடைத்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் சிலைகளை உடைத்துவிட்டு வேறு மதத்தின் பெயரை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்து வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து திடீரென அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் தற்போது அருவிக்கு வரும் நீர்வரத்து சற்று குறைந்து சீராகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிப்பதாக வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். தேக்கடி படகுத்துறையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். கேரள மாநிலம் தேக்கடி உலக சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு பெரியார் புலிகள் சரணாலயத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் தண்ணீர் குடிப்பதற்காக பெரியார் அணையில் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் வருவது வழக்கம். அவைகளை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் தேக்கடி வருவது வழக்கம். அந்த வகையில் காட்டு யானை ஒன்று திடீரென தேக்கடி படகுத்துறைக்கு அருகில் உலா வந்தது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்து யானையை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். திமுக அரசின் தொடர் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதிப்படி மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடும் முறையை உடனடியாக அமல்படுத்த கோரியும் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி ஷா கார்னர் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் சார்பில் மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை அமல்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது எஸ்டிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் அபுபக்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தல் வாக்குறுதியின் போது மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தற்போது வரை நடைமுறைக்கு வராத நிலையில் இதனை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதை கண்டிப்பதாகவும் கூறினார். விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு RSS சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அணிவகுப்பு ஊர்வலம் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது.
கரூர் மாவட்ட RSS சார்பில் விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அணிவகுப்பு ஊர்வலம் மாவட்ட தலைவர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜோதிந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த ஊர்வலத்தின் போது கரூர் மாவட்ட போலீசார் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை மற்றும் ஈசாந்திமங்கலம் ஆகிய 2 இடங்களில் RSS பேரணி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் சீருடை அணிந்து பேரணியில் பங்கேற்றனர். இதில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொன்னமராவதி அருகே அடுத்தடுத்து 3 வீட்டில் கொள்ளை போன சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கண்டியானத்தம் புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள ராஜா, குமரப்பன், குகன் ஆகியோர் வீடு அடுத்தடுத்து வரிசையாக உள்ளது. இவர்கள் அனைவரும் வெளியூரில் தொழில் செய்து வரும் நிலையில் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளை சம்பவம் குறித்து வீட்டின் உரிமையாளர்கள் பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 23 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அடுத்தடுத்து 3 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஊத்தங்கரை அருகே அடுத்தடுத்த கடைகளில் கொள்ளைகளில் ஈடுபட்டு தொப்பி அடிந்த மர்ம நபர் பணம் கிடைக்காததால் சிசிடிவியில் பொருத்தப்பட்டுள்ள டிவிஆர்களை எடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கொள்ளநாயக்கனூர் பிரிவு சாலையில் உரக்கடை, சப்ளையர் கடை, மளிகை கடை, கிடங்கு, ஹோட்டல் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இந்த 4 கடைகளிலும் மேற்கூரையை பிரித்து உள்ளே புகுந்து தொப்பி அணிந்த மர்ம நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பணம் ஏதும் கிடைக்காததால் சிசிடிவியில் பொருத்தப்பட்டுள்ள டிவிஆர்களை எடுத்து சென்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊத்தங்கரை போலீசார் மர்ம நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே குற்ற சம்பவங்களை குறைக்கும் முயற்சியாக காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் சமூக கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையை அடுத்த மாப்படுகை கிராமத்தில் காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற சமூக கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா, கள்ளச்சாராயம், குட்கா, கூலி போன்ற பொருட்கள் தங்களது பகுதியில் விற்கப்பட்டால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கும் வழிமுறைகளை விளக்கி கூறினார். இதேபோன்று கந்துவட்டி, சீட்டு, வட்டி இதுபோன்ற தொந்தரவு இருந்தால் காவல்துறையில் தகவல் தாருங்கள் என்றும் எக்காரணத்திற்காகவும் தற்கொலை என்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் டிஎஸ்பி திருப்பதி, காவல் ஆய்வாளர் சிவகுமார் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் இந்தியன் வங்கியில் நேற்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை வாடிக்கையாளர்களை வங்கி பணியாளர்கள் அழைத்து நகை கடனை புதுப்பித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வங்கி ஊழியர்களை விசாரித்த போது வங்கியில் பணிபுரியும் உதவி மேலாளர் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களை வங்கியிலிருந்து வெளியேற்றிய காவல்துறையினர் வங்கி கதவை மூடினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் 100 நாள் வேலைக்கு செல்வதால் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக வடமாநில தொழிலாளர்கள் கொண்டு நடவு பணி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை அருகே 100 நாள் வேலைக்கு கூலி தொழிலாளர்கள் செல்வதால் விவசாய பணிகளுக்கு ஆள் இல்லாமல் ஆனந்தக்குடி, மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொல்கத்தாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் சம்பா நடவு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்த முறையில் ஏக்கருக்கு 5000 ரூபாய் சம்பளத்தில் 11 தொழிலாளர்கள் நாற்று பறித்து நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நாளைக்கு 3 முதல் 4 ஏக்கர் வரை நடவு பணிகளை செய்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் குறைந்த சம்பளத்தில் விவசாய பணிகளில் ஈடுபடுவது தங்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளதாக விவசாயிகள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.